கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைப்பும் மாறாதவைகள். உலகத்தில் எல்லாம் மாறலாம், நினைக்கின்ற நம்பின அநேகர் மாறலாம், கர்த்தர் மாறாதவர். அதனால் தேவனை நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ந்து ஆராதிக்க நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலும் தியானிக்கும்படியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபை நமக்கு எதின் வழியாய் கிடைக்கப்பட்டது சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த கிருபை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. இன்றைக்கு வாழ்கிற நமக்கும் கூட இயேசு கிறிஸ்து மூலமாக தேவ சமூகத்தில் நெருங்கவும் ஆராதிக்கவும் அதிகாரத்தை தேவனுடைய இந்த கிருபை மூலமாய் பெற்றிருக்கிறபடினாலே பவுல் தன் அனுபவத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படன்னு சொல்லி. கிருபை என்பது ஆறுதல் படுத்துவது மாத்திரமல்ல, கிருபை என்பது தைரியப்படுத்துவது மாத்திரமல்ல, கிருபை என்பது பலப்படுத்துகிறதா இருக்கிறது. பவுலின் வாழ்க்கையிலே பலவிதமான பலவீனத்தின் ஊடாய் கடந்து வந்த போது 3 விசை அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கூட தேவ சமூகத்தில் வருகிற பதில், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அதனால் கிருபை என்பது நம் வாழ்க்கையிலே பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதனால் பவுல் அனுபவத்துக்குள்ளாக அந்த கிருபையினால் பலத்தை பெற்றபடியினாலே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால் பலப்படு என்று சொல்லி. நிச்சயமாய் இன்றைக்கு அநேக விதமான பலவீனத்தின் ஊடாக பிரச்சனை ஊடாய் கடந்து போகிறோம் அல்லவா? கலங்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த கிருபை கிடைத்தபடியினாலே, மாறாத கிருபை கிடைத்தபடியினாலே, நம் வாழ்க்கையிலே மலைகள் விலகினாலும் விலகாத கிருபை கிடைத்தபடியினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை பலப்படுத்துவார். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அதனால் நம் வாழ்க்கையிலே பலவீனத்தின் நிமித்தமாக சோர்ந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவின் கிருபை மூலமாக பலத்தை அடைவும். பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னிதானத்திலே காணப்படுவான்னு சொல்லி சங்கீதத்தில் பார்க்கிறோமாக. இந்த கிருபை என்பது நம்மை பலப்படுத்தும். அதனால் நம் இதயமானது பதட்டம் அடையாதபடிக்கு, பயந்து விடாதபடிக்கு தேவனை தொடர்ந்து நோக்கி பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கிருபையில் பலப்பட தேவன் அழைத்திருக்கிறார். எங்கள் தேவனே, எங்களை பலப்படுத்த நீ சித்தமாயிருக்கிறீர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாவாயாக என்று சொல்லி இப்படி வார்த்தை பிரகாரமாக எங்களை பலப்படுத்தும் ஐயா. உன் கிருபை பலப்படுத்தும் என்று நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையோடு இருக்கிறோம். பலத்தின் மேல் பலமடைந்து தேவ சன்னிதானத்திலே நாங்கள் மகிமுள்ள சாட்சி வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.